மகாநதி சீரியல்ல எப்படியோ குட்டி காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம விஜய், காவேரி, விஜயோட சித்தப்பா 3 பேரும் போய் ராகவ வழிமறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விடுறாப்புல. ராகவும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு ஓடி முயற்சி பண்ணும் பொழுது ஆப்போசிட்ல வர்ற லாரி மேல போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகி பெரும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆம்புலன்ஸு, போலீஸ் எல்லாமே வந்து ராகவ தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சம்பிரதாயத்துக்காக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ விஜயோட சித்தப்பா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நீ பாப்பாவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போப்பா அப்படின்னு காவேரி, விஜய், பாப்பாவ 3 பேத்தையும் அனுப்பி வச்சுடுறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வர்ற வழியிலேயே காவேரி வந்து அந்த ராகவால எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை. ஸோ உங்க குடும்பத்துக்கு எப்படி பிரச்சனை? எப்படி 2 பேத்து குடும்பத்துக்கும் இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஸோ இந்த பக்கம் தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாமே நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம சாரதாவும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. ஸோ இந்த ராகவுக்கு ஏன் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. குழந்தை வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணும் இல்லையா? ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு தனியாக வீட்டுக்கு போகணும்? இங்கேயே இருந்துட்டு காலையில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பாரு அப்படின்ன உடனே காவேரி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே சரிம்மா தங்கிட்டு காலையில் வாமா அப்படின்றாங்க. காவேரிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஊர்லலாம் வெளியில போய் எங்கேயுமே தங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்னடான்னா ஒண்ணுமே சொல்லாம ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு காவேரி டவுட் ஆகிட்டு இருக்கு. இப்ப குட்டி காவேரி தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது கத்த ஆரம்பிக்குது. நான் எங்க அப்பா கிட்ட போகணும், எங்க அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா நடந்த சம்பவத்தை நினைச்சு பயந்துருச்சாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை சமாதானப்படுத்தி நானே பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி நம்ம அம்மு பாப்பா ரூமில் அவங்க தான் தூங்க போகிறாங்க. ஸோ விஜய் வந்து வேறு ரூமில் போய் தூங்குறதுக்காக கிளம்பிட்டாப்புல. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எபிசோடு கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.